வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ். நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான ஊர்களுக்கு போனால் மட்டும் பத்தாதுங்க, அந்த ஊரோட பெயருக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றையும் தெரிஞ்சுக்கணும் தானே. அப்படிப்பட்ட 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சேலத்தோட உண்மையான பெயர் சேரளம். சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணப்போ இந்த பெயரை வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க அதை அடிச்சு துவச்சி மாற்றி சேலம்னு ஆக்கிட்டாங்க. இதே மாதிரி தாங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதாவது நம்ம நண்பர்கள் அழகான துரைராஜ் என்ற என் பெயரை கடித்து துப்பி டோரா என்று ஆக்கிவிட்டார்கள். அகராதி பிடிச்ச பயில. ஏற்காடு, இதோட ரியல் நேம் ஏரிக்காடு. ஒரு ஏரியை சுற்றி காடுகளாக இருக்கிறதுனால அந்த பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க வாயில சுவிங்கமா மாட்டி ஏரிக்காடு ஏற்காடாயிருச்சு. ஊட்டி, இதோட ரியல் நேம் உதகமண்டலம். ஆனா வெள்ளைக்காரன் அதை உச்சரிக்க முடியாம உட்டகமண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அது நாளடைவில் ஊட்டின்னு ஆகி போச்சு. ஆனா கவர்மெண்ட் கெசட்ல உதகமண்டலம் தான் இருக்கும், ஊட்டின்னு இருக்காது. இதெல்லாம் விட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம். வத்தலக்குண்டு, இதோட ரியல் நேம் வெற்றிலை குன்று. அந்த ஏரியால வெற்றிலை மட்டும் விளையிறதுனால அந்த பேர் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க அதை அப்படியே காலப்போக்கில் வெத்தலை குன்று அப்படின்னு சொல்லி நாக்கு சுலுக்கி கடைசியில வத்தலை குண்டாயிடுச்சு. ஈரோடு, இதோட ரியல் நேம் ஈரோடை. அதாவது 2 ஓடைகள் ஓடுற இடம் அப்படின்ற பொருள். அது காலப்போக்கில் அந்த ஈரோடு போய் திருச்சி வந்தோம் அப்படின்ற கதையாகி ஈரோடுன்னு ஆயிடுச்சு. திண்டிவனம், இதோட பழைய பேர் புளியங்காடு. ஏன்னா அந்த ஊர்ல புளிய மரம் அதிகமா இருந்திருக்கு, புலி வியாபாரமும் சூப்பரா நடந்திருக்காங்க. அதனால இந்த பேர் வந்துருச்சான். வனம் காடு ஓகே. திண்டினா தெலுங்குல குண்டுன்னு சொல்லுவாங்க, எப்படி சிங்காச்சு என்னமோ போட மாதவா. மதுரை, இதோட ரியல் நேம் மதிரை. அதாவது பாண்டிய மன்னர்கள் நிலாவை வழிபட்டு வந்திருக்காங்க, அதுக்காக இந்த பேரை வச்சிருக்காங்க. அது காலப்போக்கில் அப்படியே மதுரை அப்படி ஆயிடுச்சு. ஆனா நிறைய பேர் மதுரைக்காரங்க நானும் மருதக்காரன்டா அப்படின்னு சொல்றாங்களே, ஏன்? ஆற்காடு, ஆர் அப்படின்னா தமிழ்ல அத்தி மரத்தை குறிக்கும். அந்த பகுதியில் அத்தி மரங்கள் நிறைய இருந்ததுனால இந்த பேர் வந்திருக்கு. அந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் அத்தி மாலை அணிஞ்சிருந்தனால ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னு அவர் கூப்பிடுறதா சிலப்பதிகாரத்திலே சொல்லியிருக்காங்க. விருத்தாச்சலம், இது தமிழ் பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஊரோட ரியல் நேம் முதுங்குன்றம். இது காலப்போக்கில் வடமொழியில டிரான்ஸ்லேட் ஆகி விருத்தாச்சலம் ஆயிடுச்சு. வேடந்தாங்கல், ஆங்கிலேயர்கள் காலத்துல வேடர்கள்லாம் அங்க தங்கி பறவையை வேட்டையாடுவாங்களாம். அதனால தான் வேடந்தாங்கல்னு பேர் வந்திருக்கு. நல்ல வேலை வழிபறி பண்றவங்கலாம் அங்க தங்கல, இல்லாட்டி பேரு வேற லெவல்ல இருந்திருக்கும். கோயம்புத்தூர், அதாவது அந்த காலத்துல கோவன்கள் அப்படின்றவங்க புதுசா ஒரு ஊரை தங்களுக்குன்னு உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு கோவன் புத்தூர் அப்படின்னு வச்சாங்க. அது காலப்போக்கில் அப்படியே கோயம்புத்தூர்னு ஆயிடுச்சு. நான் கூட அங்கே கோவப்பழம் அதிகமாக கிடைக்கும், அதனால தான் கோயம்புத்தூர்னு நினைச்சேன். சேரி அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் ஒன்னா கூடி ஒற்றுமையாக வாழ்ந்த ஊர் அப்படின்னு அர்த்தங்க. சோழ மண்டலத்துக்கு உட்பட்ட கடற்கரை பகுதியில் புதுசாக ஒரு சேரி உருவாச்சு. அதுக்கு பேர் புதுச்சேரின்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரின்னு காலப்போக்கில் மாறிடுச்சு. என்னதான் புதுச்சேரின்றதை விட பாண்டிச்சேரின்னு சொன்னாதான் ஒரு கிக்கே. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.